டைலர் சித்ரா. இப்போ ஒரு பேக் நெக் வந்து டிசைன் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற பாருங்க. இது ஒரு சின்ன மாடலுக்காக தான் பாருங்க. இப்போ வந்து நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போட் நெக்கு கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி கொஞ்சம் மட்டும் ஒரு 3.5 இன்ச்சு வச்சு இறக்கம் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், அப்படியே கழுத்தெல்லாம் வந்து லைனிங் கிளாத் வச்சு நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம். நல்ல கிளாத்தில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பீஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அடிச்சும் திருப்பிக்கலாம் நெக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி அடித்தும் கூட நம்ம வந்து பேட்டர்ன் வைக்கலாங்க, டிசைன் வைக்கலாம். ஸோ நான் இது வந்து அடிச்சிருக்கேன். இந்த சைடில் இருக்கிற பீஸு ஃபுல்லாக வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த பீஸில் வந்து பேக் நெக்கில் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கணும். சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், இது வந்து ஒரு சைடு, அது ஒரு சைடுங்க. இப்போ பாருங்கள், இந்த நமக்கு லெஃப்ட் சைடு இருக்குது இல்லைங்களா, லெஃப்ட் சைடு வந்து இது பாருங்கள், இந்த மாதிரி பாம்பாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து கலரை டபுள் கலரில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து என்ன சாரியோ என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்சிங் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாங்க. போட்டு நூல் போட்டு கட்டி வச்சுக்கலாம். டபுள் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு நம்ம, அதாவது ஒரு கலர் ப்ளூ ஒன்று, ரோஸ் ஒன்று, அந்த மாதிரி கலர் மாறி மாறி வந்து நம்ம இந்த மாதிரி அடுக்கி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ ரோஸு, நெக்ஸ்ட்டு இந்த கலருங்க, டபுள் கலரு வச்சு நீளமாக வந்து அடிக்கலாம். இப்போ நான் தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தைச்சாச்சு. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இந்த கொஞ்சம் பிசுரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை ஃபுல்லாக வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ்க்காக தாங்க, நீட்டாலாம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இது இந்த மாதிரியும் நீங்கள் தைக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் ஒரு வீடியோ, வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இந்த பீஸரெல்லாம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கணும். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இது வந்து கீழே வந்து எண்டு இடுப்பு வரைக்கும் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் மட்டும் இடுப்பு ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது பேட்டர்ன் வைக்கிறக்க, அதை பின்னாடி வந்து அடித்து தைக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு இருக்குது இல்லைங்களா, அந்த பீஸை வந்து இது மேலே வச்சு தைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஹூக் பட்டி அடிப்பேன் தெரியுங்களா, ஹூக் பட்டி, அந்த ஹூக்கு வைக்கிற பட்டி 2 இருக்குது இல்லைங்களா, அது 2 பீஸ் அதே மாதிரி எப்பவும் போல் எடுத்துக்கணும். நம்ம ஒன்று 3 இன்ச்சு எடுத்திருக்கேன், ஒன்று வந்து 2 இன்ச்சு எடுத்திருக்கேங்க, 2.25 இன்ச்சு பக்கம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ பாருங்கள், இந்த பாம்பம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து பெருசு வைக்கணுங்க. பெருசாக வச்சு இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சிக்கணும். இது நம்ம கழுத்து வந்து அடித்து திருப்பினோம்னா இந்த மாதிரி மடித்து தைக்கலாம். இல்லை சும்மா இருந்தோன்னா அப்படி நீளமாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணி கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தைச்சிக்கலாங்க. ஸோ இது நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கிளாத்தை வச்சு நான் தைச்சிட்ருக்கிறேன். பட்டன் பீஸ் கிளாத்தை வச்சு நான் தைச்சிட்ருக்கிறேன் பாருங்கள். தைச்சிட்டு இதை அப்படியே வந்து மடிக்கணுங்க. பாருங்கள், இந்த பீஸ் மடித்து இது வந்து அப்படியே மடித்து பாருங்கள், இது மேலே அந்த அந்த பாம் மட்டும்தான் தெரியணுங்க. அந்த பால் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும்தான் தெரியணும். மற்ற அந்த பிசுரெல்லாம் வந்து இந்த கிளாத்து, லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம இந்த பட்டன் பீஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே மூடிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வச்சு நம்ம அப்படியே நீளமாக ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக வரணும், அந்த பிசுறு பூரா எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாத் வந்து நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். கடைசி வரைக்கும் வந்து நம்ம தைச்சிக்கலாம். மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பீஸு மேலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிக்கலாங்க, சரிங்களா? அது கொடுத்து தைச்சிக்கலாம். பாருங்க, இது வந்து இப்போ ஒரு சைடு வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் இருக்குங்களா, அந்த பக்கம் வந்து பாருங்கள், இப்படி திருப்பி நம்ம ஹூக் வைப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து ஹூக் பட்டி மாதிரி நம்ம வச்சுக்கணுங்க. கொக்கி வைக்கிறது, கொக்கி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேலே வச்சு லைனிங் வச்சு அடித்து அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு இனி ப்ளவுஸ் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து வீடியோவில் தான் போடுவேங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தைச்சாச்சுங்களா? இப்போ என்ன பண்ணோம், இந்த பீஸ் எடுத்து இது இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம அப்படியே வந்து மேலே வைக்கணுங்க. மேலே வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சு நீளமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து பேக் டிசைனுக்காக தான் இந்த மாடல் சொல்லியிருக்கேங்க. உங்கள் ப்ளவுஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் தைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இது மாடலுக்காக தான் இந்த பீஸ் காமிச்சிட்ருக்குறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் கலர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே இடுப்புக்கிட்டேங்க ஏதோ ஒரு கிளாத் வச்சு, நம்ம சாரீ கிளாத்து ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம அடிச்சுக்கலாங்க. பின்னாடி அடித்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பேக் சைடு. இது வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இந்த பால் மட்டும் கலர்ஃபுல்லாக தெரியும். உங்களுக்கு சாரியில் என்ன கலர்ஸ் இருக்குதோ மிக்சிங்கில் அந்த மாதிரி பண்ணிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்குக்கு வந்து ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நான் இது பண்ணலை. ஸோ உங்களுக்கு இந்த வியூ மட்டும் காமிக்கிற பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக இருக்கும் இந்த மாதிரி தைச்சி போட்டிங்கன்னா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் இதெல்லாம் வந்து நம்மளே அட்டாச் பண்ணிக்கலாம். கட் பண்ணது இது வந்து பேக் சைடுக்கு மட்டும் உங்களுக்கு மாடல் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.